பிரைஸ்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளதாக. இந்த நாள் நம்ம ஒரு சின்ன செய்தியை பார்க்க போகிறோம். அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மேய்ப்பனுக்குரிய குணாதிசயங்கள். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை எப்படி கண்டடைகிறான், அந்த ஆடுகளுக்கு என்ன செய்கிறான் அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் நமக்கு முன்மாதிரியான வசனங்களை வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன பண்ணுறாராமா, ஜீவனையும் கொடுக்கிறார். அப்போ இந்த மேய்ப்பனுடைய காரியங்களை குறித்து இந்த நாளில் நான் தியானிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வேத வசனம் எசேக்கியேலின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே தேவன் சொல்றாரு, நான் என் ஆடுகளை மேய்த்து அவைகளை நடக்குவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல விதமாய் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு ஆடு மேய்ப்பன் அல்லேலூயா தன் ஆடுகளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுக்கு தான் ஆடுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்ததுனாலதான் தன்னுடைய ஆடுகள் என்ன நிலவரத்துல இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு ஆடுகளுக்கும் வேண்டியது இன்னதென்று அவர் கொடுத்து அவர்களை நடத்தி அவர்களை மடக்குகிறார். அல்லேலூயா. இப்போ ஆடு யாரு? நாம தான். அல்லேலூயா. மேய்ப்பன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 4 விதமான ஆடுகளை குறித்து இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் காணாமற் போனதை தேடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் வகையான ஆடு எப்படிப்பட்ட ஆடாமா? காணாமற் போன ஆடு. இரண்டாவது ஆடு பார்த்தீங்கன்னா துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து துரத்துண்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஆடு. மூன்றாவது எலும்பு முறிந்ததை காயங்கட்டுனா எலும்பு முறிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற ஆடுகள். அடுத்தது நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்னு சொல்றாரு. இப்போ நசல் கொண்டு இருக்கிற ஆடுகள். இப்படி 4 விதமான ஆடுகளை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு கற்பிக்கிறது. அப்போ ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை குறித்து மிகவும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஆடுகள் காணாமற் போயிருக்கலாம், சில ஆடுகள் துரத்துண்டு இருக்கலாம், சில ஆடுகள் எலும்பு முறிந்திருக்கலாம், சில ஆடுகள் நசல் கொண்டதாக இருக்கலாம். அல்லேலூயா. எந்த ஆட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அறிந்திருக்கிறதோ ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு அழகு. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள். மேய்ப்பர்கள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் இருக்கிற பாஸ்டர்கள், ஒரு சபையை நடத்துகிறவங்க, அவங்க தான் என்னது? மேய்ப்பர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு சபையில் 4 விதமான ஆத்துமாக்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அவர்கள் காணாமற் போயிருப்பாங்க. அல்லேலூயா. சபைக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? காணாமற் போயிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, தேவ சன்னிதானத்தை விட்டு அலைந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, 100 ஆடுகள் ஒருவனுக்கு இருக்கையில 99 ஆடுகள் இருக்கும் பொழுது காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி அவன் கடந்து செல்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆடும் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. தேவ சமூகத்தில் இருந்தும் தங்களுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் ஒரு காணாமற் போன நிலவரத்தில் இருக்கிற ஒரு வகையான கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள், அவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள், ஆனாலும் அவர்களுக்கும் தேவ சமூகத்திற்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காணாமற் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, யாரெல்லாம் காணாம போயிருக்காங்களோ, யாரெல்லாம் உடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போயிருக்காங்களோ, யாரெல்லாம் உமக்கும் அவர்களுக்கும் நடுவாக ஒரு இடைவெளியோடு இருக்கிறாங்களோ, அந்த ஆடுகளை எனக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் அடையாளம் காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருடைய
ஆவியில் சிலருடைய ஆவி தேவனோடு ஒன்றி இருக்காது. அல்லேலூயா. அவர்கள் மாம்சத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பாங்க. ஆவியிலே அவர்களுக்கும் தேவனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் காணாமற் போன நிலைமையில் இருக்காங்க. அவர்களை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாக ஒரு மேய்ப்பன் என்ன பண்றாரு இருக்கிறார். அப்படியாக காணாமற் போன ஆடுகளை தேடுகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வராதுன்னா அவங்கள விசாரிக்கணும். சபைக்கு அவங்க வரலைன்னா அவங்கள தேடி போகணும். ஏன் வரல, ஏன் என்ன ஆச்சுன்னு அவங்கள கேட்டு அவர்கள் மறுபடியும் சபைக்கு வருவதற்கு அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது சபைக்கு வரலை ஆடுகள் அப்படின்னா ஒரு மேய்ப்பனாக இருந்து அந்த சபைக்கு அந்த ஆடுகளை கூட்டி சேர்க்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணணும்னா அந்த காணாமல் போன ஆடுகளை போய் தேடி கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை என்ன பண்ணணும், சேர்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. அல்லேலூயா. சில ஆடுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா தானாகவே என்ன பண்ணிடும், போயிடும். நம்ம ஒரு இடத்துல மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போய் விடுவோம். ஆனால் அந்த இடத்துல அந்த மேய்ச்சலை அது மேய்ந்து தனக்கு வேண்டிய ஆகாரத்தை தேடாமல் எங்கேயாவது தூரமாக என்ன பண்ணும், ஓடிடும். இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் என்ன நடக்குது அப்படின்னா சபையை விட்டு அங்கே இங்கே அலைந்து திரிகிற ஆடுகள் ஒரு இடத்துல நிலைவரமாக இல்லாமல் அங்கே போய் இங்கே போய் அங்கே போனால் விடுதலை கிடைக்கும், இங்கே போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழைக்கிற ஒரு ஜனங்களாக இருக்காங்க, துரத்துண்டவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சரிவர கவனிக்காத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஆடுகள் எங்கே தனக்கு மேய்ச்சல் இருக்கிறதோ அங்கே தேடி ஓடி போகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பான மேய்ப்பர்களே, நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா உங்கள் ஆடுகளுக்கு என்ன விதமான போஜனம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போது துரத்துண்டு போகிற ஒரு ஆடு என்ன பண்ணணும்னா தான் துரத்தப்பட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டு தனக்கு மேய்ச்சல் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கெங்கேயோ போய் அலையும். அப்படிப்பட்டவைகளை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆத்தும ஆகாரத்தை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதற்கு நாம் மேய்ப்பராக இருக்கணும் என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது கற்பிக்கும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் கனிதருகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவார்கள். அல்லேலூயா. மூன்றாவது எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிற ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அநேகருடைய இருதயங்களில் ஒரு முறிவு, அல்லேலூயா, இருதயம் முறிந்து போயிருக்கிறது, இருதயத்தில் தொய்வு இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே எலும்புகள் முறிந்தது என்று சொல்லப்படுகிறதுக்கு முழுசாக உடைச்ச அப்படி கிடையாது. தன்னுடைய ஆத்மாவில் ஆவியில் வியாகுலத்தோடு கண்ணீரோடு எனக்கு ஆறுதல் கிடைக்காதா, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா, எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுடைய காயங்களை நம்ம என்ன பண்ணணும், முறிவுகளை கட்டுகிற ஒரு மேய்ப்பர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஆவியில் தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. வெளியில் பார்க்கும் பொழுது அவங்க நல்ல உணை உடுத்திருப்பாங்க, நல்ல நகை அணிந்திருப்பாங்க, நல்ல ஆடம்பரமாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும் பொழுது அவர்கள் அழுது வேதனையோடு துக்கத்தோடு சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், இவ்வளோ வேதனை இருக்கேன், ஆனால் என்னை பார்த்தா தெரியாது, அவ்வளவு கண்ணீர் இருக்கிறது, என் கண்ணீரினால் என்னுடைய தலையணையை நினைக்கிறேன், கட்டிலை நினைக்கிறேன் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர்களை நம்ம ஆவியில் நிதானிக்க வேண்டும். அந்த ஆவியில் நிதானிக்கிற அறிவை போதகர்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் ஆராதித்து துதித்து ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய எந்த பகுதியில் அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், எந்த பகுதியில் அவர்கள் சோர்வுற்று பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த முறிவை கர்த்தர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது நசல் கொண்டதை திடப்படுத்துகிறது. அல்லேலூயா. சில கைகள் திடனற்று போய் விசாரிப்பார் இல்லாமல் எந்த விதமான
ஒரு ஆறுதலமற்ற நிலைமையில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சபைக்கு புறம்பாகவும் இருக்காங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கு சபைகளில் நல்ல பணக்காரங்க, நல்ல பகட்டாக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதே சபையில் ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஏழைகள் நசல் கொண்டு போயிருக்காங்க, நசுப்பிக்கப்படுறாங்க. வேலை பளு, பொருளாதார பிரச்சனை, அல்லேலூயா அல்லேலூயா, குழந்தைகளோட படிப்பு, திருமணம், எதிர்காலம், இப்படி பல விதங்களில் நசுங்கி போய் நசல் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம போய் சொல்லணும், இயேசு இருக்கிறார், கவலைப்படாதீங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரையே பற்றி கொள்ளுங்க, அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் நசல் கொண்டதை ஹல்லேலூயா ஹல்லேலூயா திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல இந்த 4 விதமான ஆடுகளை குறித்து நாம் கவலையோடு இருக்க வேண்டும், கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். சபை ஊழியத்தில், மேய்ப்பர் ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து இந்த ஆடுகளை வழிநடத்துவதற்கான கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியாயத்துக்கு தக்கதாய் நீங்கள் அவைகளை மேய்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆடுகளும் நியாயத்திற்கு நாளில் வந்து நிற்கும் பொழுது, நான் இப்படி விழுந்து போனதுக்கு காரணம் என்னுடைய மேய்ப்பர் தான், என்னுடைய போதகர் தான் என்று சொல்லி உங்களை பார்த்து யாரும் இடறி விடக்கூடாது. அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை நடத்தி அவர்கள் ஊழிய பாதையில் அவர்கள் உற்சாகமாகும்படியாக நீங்கள் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் நாளிலே நமக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம் பெற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த அடையாளம் காட்டுங்கப்பா, காணாமல் போன ஆடுகளை குறித்த அடையாளத்தை காட்டுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே துரத்துண்ட ஆடுகளை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே எலும்பு முறிந்ததை, நசல் கொண்டிருக்கிறதையெல்லாம் நாங்கள் பார்த்து ஆண்டவரே அந்த ஆடுகளை ஆண்டவரே மண்டையில் சேர்த்து ஒரு நல்ல மேய்ப்பனாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செவனே செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எந்தெந்த பகுதிகளில் ஜனங்கள் பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவர்களை மேய்ப்பனுக்குரிய சகல விதமான அபிஷேகத்தினால நிரப்புவீராக ராஜா. கர்த்ததாமே அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.